வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். இந்த வீடியோல சூப்பரான லேஅவுட் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். இது விஐபி சிட்டியோட நார்த் ஸ்கொயர் லேஅவுட். இந்த லேஅவுட்ல ஒரு பிளாட்டை நீங்க 8 lakhs பட்ஜெட்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 7000 மந்த்லி இஎம்ஐ பே பண்ணா போதும். நீங்க மாசம் 7000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களோட கனவு மனையை நீங்க சொந்தமாக்கலாம். கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்கலாம். அப்படி சூப்பரான எக்கச்சக்க ஆஃபர்ஸோட இந்த லேஅவுட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த லேஅவுட்ல இப்ப வெறும் 40% ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் தான் மிச்சமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு ஆஃபர்ஸ் கொடுத்தா யார் தான் வாங்காம இருப்பாங்க? அப்படி போட்டி போட்டு வாங்கி இப்ப வெறும் 40% பிளாட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. கார்னர் பிளாட்ஸ்லாம் ஒன்னோ ரெண்டு தான் அவைலபிளா இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப். இந்த லேஅவுட்டோட ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லேஅவுட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட்டா இருக்குன்னா நம்ம மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்ட்டா 2 minutes அண்ட் மீஞ்சூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 minutes தான். இங்க இருந்து அப்படியே நீங்க எட்டி பார்த்தாலே உங்களுக்கு இப்போ ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்க பெரிப்ரல் ரிங் ரோடோட வர்க்ஸ் உங்களுக்கு தெரியும். மகாபலிபுரம் பூஞ்சேரியில இருந்து டுவர்ட்ஸ் காட்டுப்பள்ளி கனெக்ட் பண்ற ஒரு 133 கிலோமீட்டர் பெரிய ரோடு 8-way ட்ராக் போட்டு உங்களுக்கு 400 ஃபீட்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. அது இந்த லேஅவுட்ல இருந்து ஜஸ்ட் நீங்க எட்டி பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் கூட இருக்காதுங்க, ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும். இவங்க 200 மீட்டர்ன்றாங்க. இன்னும் வந்துருச்சுன்னா ரொம்பவே பக்கத்துல தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், நல்ல அப்ரிசியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த லேஅவுட்டோட டேக்லைனா வந்து பார்த்தீங்கன்னா RRRன்னு சொல்றாங்க. பக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ஆறு, பக்கத்திலே பெரிப்ரல் ரிங் ரோட் போறதுக்காக அதுக்கு ஒரு ஆறு, இன்னொரு ஆறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட் அப்ரிசியேஷன். இந்த ப்ராப்பர்ட்டி லொகேட்டா இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமான லொகேஷன் தான். ஃபியூச்சர்ல நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொகேட்டா இருக்கு. ஸோ ரேட் அப்ரிசியேஷன் கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ இந்த லேஅவுட்டோட ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியோட எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டேரக்ட் ஓனரை கான்டாக்ட் பண்ணி நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்க அப்படியே போயிடலாம் வாங்க. இந்த லேஅவுட் உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு தான். ஸோ எனக்கு பின்னாடி உங்களுக்கு ட்ராக் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ராக்குக்கு அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டிஏ, இந்த இடத்த கூட உங்களுக்கு சிஎம்டிஏவாக வந்து கவர்மெண்ட்டோட ஜிஓலாம் பாஸ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் உங்களுக்கு இது சிட்டி அந்த மாநகராட்சி லிமிட்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மெட்ரோ வாட்டர்ல இருந்து ட்ரைனேஜ் சிஸ்டத்துல இருந்து ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து எல்லாமே கவர்மெண்ட்டே பார்த்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணிக்க வேண்டியதான். புக் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல இது சிஎம்டிஏவா மாறும்போது ஸோ உங்களுக்கு எந்த அலைச்சல் இல்லை, கவர்மெண்ட்டே உங்களுக்கு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த லேஅவுட் லொகேட்டா இருக்க இடம் வந்து ரொம்பவே நல்ல பிளேஸ் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சந்திரபிரபு ஜெயின் காலேஜ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த பில்டிங் இருக்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபிரபு ஜெயின் காலேஜ். ஸோ அது வந்து 1 minute டிராவல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் இந்த லேஅவுட்டை சுற்றி காட்டுறேன் பாருங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. 33 feet 30 feet 24 feet நல்ல வைடரான பிளாக் டாப் ரோட் போட்டு கொடுத்துருக்காங்க. சோலார் சிஸ்டத்தில் ஏங்குற மாதிரி நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்லா பார்ட்டிஷன் பண்ணி ரோட்லாம் கரெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த கார்னரில் ஒரு பார்க் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஸோ பார்க்குமே உங்களுக்கு அங்கே வந்துடும். அண்ட் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல நிறைய வீடுகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல ஏங்க கூடி வர போறாங்க, எதனால வந்து இந்த இடத்துக்கு இப்போ நான் வரணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் இந்த ஏரியாவுக்கு பக்கத்திலே இருக்குங்க. 9.67 ஏக்கர் சைஸ்ல பிரம்மாண்டமா இருக்க இந்த ஒரு லேஅவுட்ல 231 பிளாட்ஸ் இருக்கு. ஆனா இதை விட பிரம்மாண்டமான விஷயம் என்ன அப்படின்னா பக்கத்துல ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஒவ்வொன்றா சொல்றேன் கேட்டுக்கங்க. 5 minutesல சன்ட்ரஸ்ட் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்ல ரீச் பண்ணிடலாம். அண்ட் சென்ட் மார்க்ஸ் கிட் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ரீச் பண்ணலாம். டிவிஎஸ் ரெட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ரீச் பண்ணலாம். அண்ட் சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ரீச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஸ்டேட் போர்ட்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து சிபிஎஸ்ல இருந்து ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கு. அண்ட் காலேஜஸ் நம்ம போனோம்னா ஆப்போசிட்டே உங்களுக்கு சந்திரபிரபு ஜெயின் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் உங்களுக்கு 4 minutes டிரைவ்லயே குமரன் பாலிடெக்னிக்கல் காலேஜ் ரீச் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு 11 minutesல டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷர்ஸ் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ரீச் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு 15 minutesல வேலம்மாள் விஷன் நீட் ஐஐடி கேம்பஸ் ரீச் பண்ணலாம். அண்ட் 20 minutesல ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் ரீச் பண்ணிடலாம். அண்ட் பக்கத்திலே உங்களுக்கு 2 minutesல மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் 4 minutesல உங்களால அனுப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ண முடியும். அண்ட் 10 minutesல உங்களால நந்திம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம நம்ம டே டு டே லைஃபுக்கு நீடான கிராசரி, ஹோட்டல்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், காம்ப்ளெக்ஸஸ் உங்களுக்கு சிட்டில ஆக்சஸ் பண்ணக்கூடிய எல்லாமே இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த லேஅவுட் ஒரு சிட்டி லொகேஷன்ல தான் லொகேட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ட்ரெயின் போது தெரியுது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த பஞ்சமுமே கிடையாது. பக்கத்துலேயே உங்களுக்கு மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இன்னும் உங்களுக்கு விம்கோ நகர் மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் பண்ணணும்னா உங்களால் 10 to 15 minutesல ரீச் பண்ணிட முடியும். அண்ட் மெட்ரோ ஸ்டேஷனே உங்களுக்கு கும்மிடிப்பூண்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பிளான்லாம் இருக்குது. ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மீஞ்சூர்லேயே மெட்ரோ ஸ்டேஷனும் வரும். அது இல்லாமல் நீங்கள் ரோட் வேஸில் ரீச் பண்ணிக்கணும் அப்படின்னா பக்கத்துலேயே உங்களுக்கு பெரிப்ரல் ரிங் ரோடு போகுது. ஓகே, அது சொல்லிட்டேன். அண்ட் இன்னும் ஒரு 2 to 5 minutes ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு வந்துடும். அது மீஞ்சூர் டு வண்டலூர் கனெக்ட் பண்ணுற
ஒரு சூப்பரான 4-வே ட்ராக், அதுவுமே நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணிடலாம் உங்களோட டெஸ்டினேஷனை. சென்னை இன் அண்ட் அவுட்டுக்கு அந்த ரோடு உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இங்கேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் ஏகப்பட்டது அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பக்காவான டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கனெக்டிவிட்டி இருக்கிற சூப்பரான பிளேஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு.